அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இந்த 7 ராசிக்காரர்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்வில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். அது ஏன், எதனால, எந்த நாள் அன்று போகணும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரே பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நீங்க எந்த ராசிக்காரரா இருந்தாலும் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எதனாலனா, உங்களுடைய ராசிகளும் கூட இந்த பதிவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவா என்று கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே உங்க அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் போன்றோருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அது கூடவே இப்பதான் நீங்க முதலா இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். முருகப்பெருமானுக்கு உரித்தான 6 படை வீடுகளில் ஒன்றுதான் திருச்செந்தூர். இது 2ஆம் படை வீடாக விளங்குது. மற்ற கோவில்களைக் காட்டிலும் இந்த திருச்செந்தூர் ஏராளமான தனி சிறப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அது எதனாலனா, மற்ற 5 படை வீடுகளும் மலை மீதுதான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த திருச்செந்தூர் ஒன்றுதான் கடற்கரையில் அமைந்திருக்கு. இது எதனாலனா, பொதுவாகவே சென்று முருகப்பெருமானை வழிபடக்கூடிய முருக பக்தர்கள் அந்த மலைகளின் மீது ஏறி ஏராளமான சிரமங்களை சந்தித்த பிறகுதான் முருகப்பெருமானை தரிசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னை வந்து வழிபடக்கூடிய பக்தர்களும் சிரமப்படாமலும் வந்து தன்னை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலை கடற்கரைக்கு அருகில் அமையக்கூடியமாறு செய்திருக்காரு. ஆனால் முருகன் அப்படினாலே குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறதான் அவருடைய தனி சிறப்பாகவே இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலும் முன்னொரு காலத்தில் மலையின் மீதுதான் அமைந்திருந்ததாம். பிறகு அந்த முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்கள் சிரமமின்றி வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பாதங்களால் திருச்செந்தூரை அமர்த்தி பூமியின் தாழ்வான பகுதியில் அதை அமையச் செய்தார் அப்படின்னு சொல்லி புராண வரலாறுகள் சொல்லுது. அந்த அளவுக்கு தன்னுடைய பக்தர்கள் மீது அதிக அன்பும் கருணையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் பெருமான் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட கருணை கருணை மூர்த்தியான இந்த திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்திற்கு 12 ராசிக்காரர்களும் சென்று வந்தாலே அனைவருக்கும் நற்பலன்களை வழங்குவார் என்றும் சொல்றாங்க. இருந்தாலுமே சில குறிப்பிட்ட அம்சங்களோடு பிறந்திருக்கும் முக்கியமான 7 ராசிக்காரர்கள் இந்த திருச்செந்தூருக்கு சென்று வருவதன் மூலமாக இப்படியான அதிகளவான லாபங்களையும் நன்மைகளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம திருச்செந்தூருக்கு சென்று வரும்போது திருச்செந்தூர் கடற்கரையில் குளிச்சோம் அப்படின்னா இருக்கக்கூடிய தரித்தனங்களும் பில்லி சூனிய கோளாறுகளும் நம்மை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் நமக்கு கண் திருஷ்டி மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அந்த பிரச்சனைகளும் நம்மை விட்டு ஓடோடி போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டும் மற்ற கோவில்களை காட்டிலும் அதிக விசேஷங்கள் இருப்பதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, ஜோதிடவியலின் அடிப்படையில் முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதே விசாக நட்சத்திரம்தான் திருச்செந்தூரிலும் உள்ள முருகனுக்கு நட்சத்திரமாக விளங்குது. அதனாலதான் இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அதிக அளவான நற்பலன்கள் உண்டாவதாகவும் சொல்றாங்க. இந்த திருச்செந்தூருக்கு நீங்க போகணும் என்று நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் போகலாம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தது. ஆனால் இந்த வியாழக்கிழமையில் எதனால போகணும்னு கேட்டீங்கன்னா, வியாழக்கிழமையின் அதிபதி குரு பகவான். முன்னொரு காலத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவானிடம் ஆலோசனைகள் கேட்டதாக சொல்லப்படுது. அதனாலதான் முருகப்பெருமான் குரு பகவானுக்கு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தலத்தில் குரு பகவானாக தானே வீற்றிருப்பதாகவும் சொல்லப்படுது. அதனாலதான் குரு பகவானின் நாளான வியாழக்கிழமையிலும் நீங்க இந்த தலத்திற்கு சென்று வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாக கிடைத்து வாழ்வில் செல்வ வளம் பெருகுமாம். இந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அதனால விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்வில் ஏராளமான முன்னேற்றங்களும்
திருப்பு முனைகளும் ஏற்படுமாம். இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் குறைவடைந்து செல்வ வளங்கள் பெருகுவது, நோய் நொடிகள் குறைவது, கல்வியில் தேர்ச்சி பெறுவது, மேலும் எதை எடுத்தாலும் வெற்றிகளை குவிப்பது போன்ற ஏராளமான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிகழத் தொடங்கும். அதனால விசாக நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் தவற விடாமல் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலை தரிசித்து வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கே உரித்தான நட்சத்திரமாக விளங்குது. அதனால இந்த துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நபர்களுமே திருச்செந்தூருக்கு போயிட்டு வரலாம். இதனால அனைத்து சிறப்புகளும் நன்மைகளும் வந்து சேரும். அடுத்ததா கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அம்சம் பொருந்திய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்குமாம். அதே சமயம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மேசராசிக்கும் உரித்தானதாக இருக்கு. அதே சமயம் ரிஷப ராசிக்கும் உரித்தான ஒரு நட்சத்திரமாக விளங்குது. அதனால மேசராசியில் பிறந்த நபர்களும் ரிஷப ராசியில் பிறந்த நபர்களும் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று முருக வழிபாடு செய்தீங்கன்னா உங்க வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களையும் பெருகி மனநிறைவு ஏற்படுமாம். அது மட்டும் இல்லாமல் நீரோடி காலம் செல்வ செழிப்போடு வாழ வரமும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்ததா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அதே மாதிரி மீன ராசிக்கும் குரு பகவான் தான் அதிபதியாக விளங்குறாரு. குரு பகவானுக்கு அதிக அளவான செல்வாக்கு கோவில் இந்த திருச்செந்தூர் கோவில் என்று சொல்லி, அதே சமயம் முருகப்பெருமான் இங்கே குருவாக அமர்ந்து இருக்காராம். அதனால இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் சென்று வந்தீர்கள் அப்படின்னா உங்க வாழ்வில் எதிர்பாராத அனைத்து திருப்பங்களும் ஏற்படலாம். அடுத்ததா விருச்சக ராசிக்காரர்களும் இந்த கோவில்களுக்கு போகலாம். எதனால் அப்படின்னா விருச்சக ராசிக்கு செவ்வாய் பகவான் தான் அதிபதியாக விளங்குறாரு. அதனால விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமைகள் திருச்செந்தூருக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உண்டாகும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களும் திருச்செந்தூருக்கு செல்வதன் மூலமாக வாழ்வில் திடீர் திருப்பங்களை சந்திக்க முடியுமாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.